நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காய்ச்சிட்டு வந்து இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற. இந்த சரக்கு கல்கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லு? வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் பனை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்சேன்? அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா. நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும். நான் மீன் பிடிக்க போனால் குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும். நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு எம்எல்ஏ ஆட்கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறதும் இந்த சம்பவங்கள்ல இது மாதிரி மக்கள் அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நீதிபதி கேட்டுக்காரு. இது எப்படி சார் அது தெரியல, அந்த பிரச்சனை என்னன்னே நமக்கு புரியல. அப்புறம் ஒரு கருத்தை சொல்றது என்ன இருக்கு? இப்போ அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி பக்கத்தில் இருந்து கட்சி தம்பிகள் பேசுனதை நான் கேட்டேன். அவருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அது இறுதியாக என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு செயல்படக்கூடிய ஒரு காவல்துறை பணியாளர் ஒரு ஏடிஜிபி நீதிமன்றம் தெரிவித்த கைது செய்யப்படுகிறார். இந்த நிலைமை எப்படி பாக்குறீங்க? அப்போ நேரடியாக அந்த குற்றச்செயல்களில் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அதனால செய்திருக்கலாம். அதில் நமக்கு ஒன்றும் புரியல. இல்லை என்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்குன்னு புரியல. சும்மா போகிற போக்கில் ஒரு கருத்தை பதிவு வச்சுட்டு போகிறது அது கண்ணியமாக இருக்காது, நல்லாவும் இருக்காது.